வணக்கம். இன்றைக்கி வீட்டிலேயே குட் டே பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கை வச்சா அமுங்குற அளவுக்கு இருக்கணும். இதை கை வச்சே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். இதுக்கு கூட ஒரு முட்டையை சேர்த்துக்குவோம். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். பட் நல்லா நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும்போது அந்த க்ரீமி கன்சிஸ்ட்டுக்கு வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இதுக்கு கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்துக்கோங்க. சீனி அளந்துட்டு அதை பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா க்ரீமியாக ஆகிடும். நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். இதுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். இப்போது 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லை கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கூட 1/4 கப் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1/4 கப்பில் கொஞ்சமாக தான் சேர்த்து பார்த்தேன். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு 1/4 கப்பு கரெக்டாக இருந்துச்சு. அதையும் 2வது சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ரூம் டெம்பரேச்சர் அளவில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். இப்போது நம்ம கிச்சன் டேபிள் டாப்பில் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி நம்ம ரொம்ப மெலிசாக தேய்ப்போம். இது அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்டியாக தான் இருக்கணும். இப்போது ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நமக்கு குட் டே பிஸ்கெட்டில் முக்கியமே அந்த லைன் தான். அதுக்காக இப்போது இந்த மாதிரி ஒரு கப்பை கவுத்தி, நான் என்கிட்ட எந்த கட்டரும் இல்லை, கட்டர் இருக்கிறவங்க அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வர மாவையும் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு கூட கேஷ்யூ டாப்பிங் வச்சு 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸில் ப்ரீ ஹீட்டும் பண்ணிவிட்டு அதே அளவில் பேக்கும் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பிஸ்கெட் ரெடி. குறைஞ்சது ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் வச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.